1952 நீ ரப்பர் அனுப்பு, நான் உனக்கு அரிசி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சீனா ஸ்ரீலங்காட்ட சொல்றாங்க. ஸ்ரீலங்காவுக்கு வேற வழியே கிடையாது. என்ன செய்றாங்க? அவங்க ரப்பர் அனுப்ப சீனா கொஞ்சமா அவங்களுக்கு ரைஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இதை தான் ரப்பர் ரைஸ் பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியான ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு இலங்கை அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கு. எப்பா, நாங்கள் சீனாட்டிருந்து கடன் வாங்கியிருக்கோம், ஆனால் நீ சொல்கிற அளவுக்கு இங்கே பெரிய கடனாளிகள்லாம் நாங்கள் இல்லை, எல்லா பொருளும் எங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னவங்க கூட அவங்களுடைய கருத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன், இலங்கையினுடைய அரசாங்கம் கூட உங்கள் வீட்டில் டாலர் ஏதாவது இருந்துச்சுன்னா நேராக பேங்க்ல வந்து கொடுங்கப்பா, இலங்கையினுடைய பணமாக மாற்றிக்கோங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய கிரைசிஸ், எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்கட்டும், எமர்ஜென்சி கிரைசிஸ் அறிவித்த பிறகும் இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார சுணுக்கத்தில் வந்திருக்கும் இலங்கை நாளைக்கு திவால் ஆயிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்கப்படுது. இதை நான் கேட்கல, பல ஊடகங்களும் கேட்டிருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். வேர்ல்டு பேங்க்ல இருந்து ஒரு அறிவிப்பு வருது. கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய குடிமக்கள் பெரிய அளவு பிலோ புவர் லைனுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ பிலோ புவர் லைனுக்கு 5 லட்சம் மக்கள் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு உயர்வு இருக்கு பார்த்தீங்களா, இலங்கையை 5 வருஷத்துக்கு பின்னோக்கி கொண்டு போய்விட்டது அப்படின்னு சொல்றது தான் அந்த ரிப்போர்ட். எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இலங்கையினுடைய மிக முக்கியமான வருமானம் சுற்றுலா தான். இலங்கையினுடைய ஜிடிபியில் சுற்றுலாவினுடைய பங்கு 10%. அந்த சுற்றுலா அப்படிங்கிறது இந்த பேண்டமிக், அதாவது 2019 நவம்பர்லேருந்து இன்னைக்கு 2022 ஜனவரி வரை பெரிய அளவு பாதிப்படைஞ்சு கொண்டே இருக்கிறது. ஸோ அவங்களுடைய ஜிடிபியில் அடிமேல அடியாக விழுந்துக்கிட்டே இருக்கு. இப்போ ஜிடிபி அங்கே ஒரு பிரச்சனைனா, இவங்க கொடுக்க வேண்டிய கடன் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக மாறி நிற்கிறது. ஏன்னா இன்னைக்கு யார் வந்திருப்பாங்க? சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கைக்கு வந்திருப்பார். அப்படியே மாலத்தீவுக்கு போயிட்டு இலங்கைக்கு வர்றதா அவருடைய பிளான். இலங்கைக்கு வரும்போது இலங்கையை ஆண்டு கொண்டு இருக்கும் ராஜபக்சே ஃபேமிலி அந்த வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்த்து, இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்னா சீனாவினுடைய மிக முக்கியமான நபர், அவரை பார்த்து, எப்பா நாங்கள் கொடுக்க வேண்டிய கடனுக்கு ஏதாவது ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. இந்த ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில், எதுக்காக இப்படி இலங்கை அரசாங்கம் சீனாவிடம் கேட்கிறது அப்படிங்கிற அந்த கேள்வியினுடைய பதிலும் ஒன்றுதான், வேற எதுவுமே கிடையாது. இந்த வருஷம் மட்டுமே சீனாவுக்கு இலங்கை கொடுக்க வேண்டிய கடன் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பில்லியன் அமெரிக்க டாலர், கிட்டத்தட்ட 14,000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லலாம். இந்த 14,000 கோடி ரூபாய் அப்படிங்கிறத இலங்கையால் இப்போதைக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் பல அமைப்புகளுடைய சின்ன ஒரு கணக்கா இருக்கு. இதுக்கு வேறொரு காரணம் இருக்கு. 2021 எக்கனாமிக் எமர்ஜென்சி அப்படிங்கிறத அறிவித்தது இலங்கை அரசாங்கம். அப்படி எக்கனாமிக் எமர்ஜென்சி அறிவிச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான உணவுப் பொருட்களுடைய கட்டுப்பாட்டை யாருக்கு கொடுத்தாங்க? ராணுவத்துக்கு கொடுத்தாங்க. ராணுவம் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான உணவு பண்டங்கள் எல்லாருக்கும் சரியாக கிடைக்கிறது அப்படிங்கிறத உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இலங்கை அரசாங்கத்தினுடைய கட்டளையாக இருந்தது. அது மட்டும் கிடையாது, நீங்க என்ன செய்யக்கூடாது, ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வெளியிலிருந்து எந்த ஃபெர்டிலைசரும் யூஸ் பண்ணக்கூடாது, வெளிநாட்டில் பலவிதமான இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் முடக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பலவிதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இலங்கை மக்களிடம் கொடுத்தது இலங்கை அரசாங்கம். இப்படி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமா அந்நிய செலவாணி, அதாவது டாலருடைய கையிருப்பு இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே பாக்கெட்ல வச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு வந்தது. இப்போ இலங்கையிடம் கிட்டத்தட்ட 1.6 பில்லியன் அமெரிக்க டாலர் மட்டும்தான் கையிருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு புள்ளி விவரம் வந்திருக்கு. அதுவும் இந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்தோடி முடிந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1.6 பில்லியன் அளவுக்கு தான் அமெரிக்காவினுடைய டாலர் இலங்கையிடம் இருக்கு. ஆனா இவங்க கொடுக்க வேண்டிய கடன் கிட்டத்தட்ட 4-5 பில்லியன் இருக்கு. ஸோ 1.6 பில்லியனை வச்சு 5 இல்லாட்டி 6 பில்லியன் அமெரிக்க டாலரை கட்டுவது அப்படிங்கிறது இயலாத ஒரு காரியம். இந்த 5-6 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பாருங்க. இந்த 6 பில்லியன் அமெரிக்க டாலர்ல 2 பில்லியன், நான் சொன்ன மாதிரி 14,000 கோடி ரூபாய் சீனாவுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி அந்த 2 பில்லியனை கொடுக்கறதுக்கும் இவங்க கிட்ட ஒரு 0.4 பில்லியன் அளவுக்கு கடன் அப்படிங்கிறது வெளிநாடுகளிலிருந்து வாங்க வேண்டும் இலங்கை அரசாங்கம். ஆனா இப்பதான் இலங்கையினுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து நிற்கிறது. இலங்கைக்கு பல வங்கிகளும் கடன் கொடுப்பது அப்படிங்கிறத நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா இலங்கையினுடைய கடல் வாங்கும் அந்த கிரெடிட் ஸ்கோர் இருக்கு பாத்தீங்களா, அது சிசி லெவலுக்கு குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லி மோடிஸ் அமைப்பா இருக்கட்டும், ஃபெச்சா இருக்கட்டும், இவங்க எல்லாமே அறிவிச்சிட்டாங்க. இந்த அமைப்புகள் சொல்லப்படிதான், அதாவது இந்த அமைப்புகள் சொல்லும் இந்தந்த நாடு கடன் வாங்குறதுக்கு தகுதியான நாடு, இந்த நாட்டுக்கு நீங்க கடன் கொடுத்தீங்கன்னா கடன் திருப்பி கிடைக்காது இப்படின்னு சொல்ற ஒரு பட்டியல் இருக்கு. அந்த பட்டியல்ல இப்போ இலங்கை அரசாங்கம் ரொம்ப 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 லோவஸ்ட் இடத்துல இருக்கு. சிசி அப்படின்னு சொல்றது ரொம்ப லோவஸ்டான நாடுகளுடைய பட்டியலில் இலங்கையும் வந்து நிற்கிறது. ஸோ இலங்கைக்கு இப்போ கடன் கிடைக்காது, ஆனால் அதே நேரத்தில் வாங்கின கடனுக்கு வட்டியாவது கொடுக்க வேண்டும்
அதுவே 5 பில்லியன் அமெரிக்க டாலரா இருக்கு. அப்படின்னா ஒட்டு மொத்தமா இலங்கையினுடைய கடன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமார் 35 to 40 பில்லியன் அமெரிக்க டாலரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்க டாலர் கணக்கில் தான் நான் கணக்கு வழக்க சொல்லிட்டு இருக்கேன். அவங்க கிட்ட இருக்கிறது 1.6 to 1.7 பில்லியன் அமெரிக்க டாலர் மட்டும்தான் இருக்கு. 36 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் கொடுக்க வேண்டியதாக மட்டும் இருக்கிறது. இந்த வருடத்தில் மட்டும் 6 பில்லியன் அளவுக்கு கடன் அவங்க வட்டியை மட்டும் கட்ட வேண்டியதாக இருக்கிறது. ஸோ இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறதுனால தான் சீனாவிடம் இப்போ இலங்கை கொஞ்சம் கொஞ்சமாக சில உதவிகளை மறுபடியும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, கடன் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல மிக முக்கியமானது தான், நாங்க கட்ட வேண்டிய வட்டிக்கு வட்டி வேணாலும் போட்டுக்கோங்க, இப்போதைக்கு எங்களால கட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு சொல். எப்படிப்பா வட்டிக்கு வட்டி போட்டா அடுத்ததா இலங்கையால என்னப்பா செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். இப்ப நம்ம வீட்டில் நம்ம கடன் வாங்கிட்டோம், அந்த கடனை நம்மளால கட்ட முடியாது அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமா விற்க ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் இலங்கை அரசாங்கத்திடம் 2 வழிகள் தான் இருக்கு. ஒன்று, அங்கே நிறைய பேர் கடன் கொடுக்க தயாராக இருக்கும் நபர்களிடம் கடன் வாங்குவது. அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் அமெரிக்க டாலர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எப்படியாவது வாங்கி அவங்களுடைய பேங்குக்கு, சென்ட்ரலைஸ்டு பேங்குக்கு கொண்டு வர்றது. ஆனால் பெரிய அளவு அவங்கக்கிட்ட இலங்கை மக்களிடமும் இந்த மாதிரி டாலர்கள் அப்படிங்கிறது இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ பெரிய அளவு அவங்களுக்கு உதவிகளும் கிடைக்காது. அதனால் இலங்கை அரசாங்கம் என்ன செய்யும், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை விற்க ஆரம்பிக்கும். வேர்ல்டு பேங்க்லேருந்து ஒரு உதவி கிடைக்குது, அது எந்த நாட்டுக்காக இருக்கட்டும், இலங்கை மட்டும் நான் சொல்லலை, இந்தியாவும் அப்படிதான். வேர்ல்டு பேங்க்லேருந்து ஒரு கடன் உங்களுக்கு கிடைக்குது, நம்ம நாட்டுக்கு கிடைக்குதுன்னா நம்ம இயற்கை வளத்தை ஏதோ ஒன்று வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய அமைப்புக்கு கடன் கொடுக்கிறோம், இல்லாட்டி அவங்களுக்கு எழுதி கொடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஹம்பந்தோட்டா துறைமுகம் சீனாட்ட ஒரு 99 வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன, இலங்கையினுடைய 1.2 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை அவங்களால கொடுக்க முடியாத காரணத்தினால் அவங்க கிட்ட இருந்த துறைமுகம், இல்லாட்டி அவங்க கிட்ட இருந்த அந்த கடல் வளம், அந்த துறைமுகத்துக்கான அந்த லாபம், இதை எல்லாத்தையுமே 99 வருஷத்துக்கு விட்டு கொடுத்திருக்கிறது இலங்கை அரசாங்கம். இதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இயற்கை வளங்களையோ இல்லாட்டி ஒரு இடத்தையோ இல்ல அந்த நாட்டினுடைய பாதி சொத்தையோ யாருக்கு எழுதி கொடுப்பாங்க, சீனாவுக்கு எழுதி கொடுப்பாங்க. இப்படி சீனாவுக்கு எழுதி கொடுப்பதால் இலங்கையினுடைய அந்த கடன் வாங்கும் கிரெடிட் ஸ்கோர் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டா துளியும் கிடையாது. சோ இலங்கை அரசாங்கம் இங்க நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும். என்னதான் நீங்க சீனாட்ட இருந்து கடன் வாங்கினாலும் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை நீங்க என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனுடைய முடிவுகள் என்ன, உலக நாடுகளிடம் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ சொல்ல போனா ஈரானுக்கு கடன் கொடுக்கணும் இலங்கை. அப்போ ஈரானுக்கு கடன் கொடுக்கணும்னா ஒரு 5 மில்லியன், நான் சொல்றது மில்லியன், 5 மில்லியன் அமெரிக்க டாலரா இருந்தாலும் அதை நாங்கள் பணமா தரமாட்டோம், எங்களுடைய தேயிலையா உனக்கு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி ஈரான்ட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட அமெரிக்க டாலர் எதுவுமே கொடுக்கறதுக்கு இல்லை. அதே மாதிரி ஓமன் நாட்டிடம் பெட்ரோல் அப்படிங்கிற அந்த ப்ராடக்ட் எல்லாமே கொஞ்சம் கடன் வாங்கிட்டு இருக்காங்க. இந்தியா, சீனா போன்ற நாடுகளிடம் கரன்சி ஸ்வாப் அப்படிங்கிறது வழியாக கொஞ்சம் கொஞ்சம் கடன், உள்நாட்டு கட்டமைப்பு, இது எல்லாத்தையுமே ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இலங்கையினுடைய இன்ஃபிளேஷன், அதாவது பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, 11% அதிகரித்திருக்கிறது. ஸோ பணவீக்கம் 11% அதிகரித்திருக்கிறது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பொருளுக்கெல்லாம் தீ விலையா இருக்கு. பால் டப்பா, பால் பவுடர் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு டீக்கு பிரைஸ் 70 to 80 ரூபாய் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு நண்பர் நமக்கு கமெண்ட் பண்றாரு. நிறைய நேரத்தில் இங்கே வாழ முடியுமா, இல்லாட்டி வேற எங்கேயாவது போயிடலாமா நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் மறுபடியும் இவங்க கடன் வாங்கினாங்கன்னா, போன வருஷம் தான் 2020 2021 கணக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் மறுபடியும் 1 பில்லியன் அமெரிக்க டாலரை கடனா வாங்கியிருக்கு சீனாவிடம் இருந்து இலங்கை. ஸோ இவங்களுடைய கடன் கூடிக்கொண்டே போகும்போது இவங்களுடைய பணவீக்கம் அதிகரிக்கும். பணவீக்கம் அதிகரிக்கும் போது மக்களுடைய வாங்கும் திறன் அப்படிங்கிறது குறையும். மக்களிடம் வாங்கும் திறன் குறையும் போது அரசாங்கத்தை நடத்துவதற்கான அந்த பணம் வரிப்பணமாகவோ இல்லாட்டி இதர வருமானமாகவோ இருக்கக்கூடியது முழுமையாக நிப்பாட்டப்படும். அப்படி நிப்பாட்டப்படும் போது மக்களிடையே ஒரு விதமான பதட்டம் வரும். இந்த பதட்டம் எங்க போய் நிற்கும் தெரியுமா, உள்நாட்டு புரட்சியா மாறும். இப்போ இலங்கையில 2022 மேபி ஒரு உள்நாட்டு புரட்சி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்காக, இல்லாட்டி அங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்காக ட்ரை பண்ணலாம். அப்படி ட்ரை பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சீக்கிரமா இதை ராணுவம் ஆட்சி நடத்தும் அப்படின்னு சொல்ற ஒரு பரப்புரை செய்வார்கள். அதன் காரணமாக இரும்பு கரம் கொண்டு மக்களுடைய புரட்சி அங்கே ஒடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு இது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 70% வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கும். அப்படி கடன் வாங்கும் போதும் இவங்களுடைய கடன் பிரச்சனை ஓயாது. மக்களிடையே அந்த புரட்சி வருமா வராதா, உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரட்டும். சரி, அடுத்த கட்டமா இந்தியா கூட செப்பா அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தத்தில் இலங்கையும் இந்தியாவும் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவாங்களா அப்படிங்கிறது ரொம்ப நாளா இழுபறியாகவே இருக்கு. ஸோ அந்த இழுபறியும் இந்த வருடமும் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறதும் வேறொரு கருத்து கணிப்பா இருக்கு.
அந்த இழுபறி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மாதிரி தான். இந்தியா எவ்வளோ பொருளை வேணாலும் இலங்கைக்கு கொடுக்கலாம், இலங்கை எவ்வளோ பொருளை வேணாலும் இந்தியாவுக்கு கொடுக்கலாம், பலவிதமான வரிச்சலுகைகள் எல்லாமே கொடுக்கப்படும். ஆனால் இப்போ இலங்கைகிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே அவங்க கிட்ட ட்ரேடு டெபிசிட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கு, அதே மாதிரி நிதி பற்றாக்குறையும் ரொம்ப அதிகமாக இருக்கு. நிதியும் கிடையாது, பல நாடுகளிலிருந்து இறக்குமதி மட்டும்தான் பண்றாங்க, ஏற்றுமதி ரொம்ப குறைவாகத்தான் இருக்கு. ஸோ இறக்குமதி பண்ணும்போது இப்போ இந்தியாவிலிருந்து நிறைய பொருளை இறக்குமதி பண்றாங்கன்னா இந்தியாவுக்கு இவங்க பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். எல்லாமே அமெரிக்க டாலராக கொடுக்கும் போதுதான் இங்கே பிரச்சனை வேறு ரூபத்தில் பார்க்கப்படுகிறது. இலங்கையினுடைய ஜிடிபியில் இப்போ 46% 48% அவங்களுடைய கடனுக்கான வட்டி தொகையாக மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே போச்சுன்னா 2022 இலங்கை திவாலான நாடாக மாறிவிடும். ஏன்னா கடன் கிடைக்காது, மக்களுடைய அந்த வாழ்வாதாரம் பாதிக்கும், அரசாங்கத்தை வழிநடத்துவதற்கான செலவுகள் அரசாங்கத்திடம் இருக்காது. இப்போ யாருடைய கை ஓங்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாரும் சொன்ன மாதிரி 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் பட்சத்துல நம்ம பார்த்த மாதிரி டெப்ட் ட்ராப்ல யார் விழுந்துட்டாங்க? இலங்கை விழுந்து விட்டது. அதுவும் சீனாவிடமிருந்து நாங்கள் இந்த மாதிரி உள்நாட்டு கட்டமைப்பை மேம்படுத்த கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்ற அரசியல் ஊழல்கள் இந்த 2022 ராஜபக்சே ஃபேமிலிக்கு எதிராக பல அரசியல் கட்சிகள் நடத்துவார்கள் அப்படின்னு சொல்லலாம். பல அரசியல் கட்சிகள் சேர்ந்து ராஜபக்சேவினுடைய இல்லாட்டி அந்த குடும்பத்தினுடைய ஊழல் என்ன, அவங்க எவ்வளவு ஊழல் எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க, சீனாவிடமிருந்து எப்படி கடன் வாங்கி எப்படி செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற உண்மையான கணக்குகள் இந்த வருடம் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லுகிறார்கள். சப்போஸ் இது மட்டும் நடந்துருச்சுன்னா நீதிமன்றத்தில், உலகளாவிய நீதிமன்றத்தில் மனித சமுதாயத்திற்கு எதிராக ஒரு கொடூரத்தை செய்தவர் ராஜபக்சே அப்படிங்கிறது மறுபடியும் பெரிய ஒரு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். சீனாவினுடைய அந்த பேக்கப் அப்படிங்கிறது இலங்கையினுடைய புதிய அரசாங்கத்துக்கு மாறும். அப்போ ராஜபக்சே அப்படிங்கிறவர் கைது செய்யப்படலாம், இல்லாட்டி பலவிதமான தண்டனைக்கு உட்படுத்தப்படலாம். இதை தடுப்பதற்கு யார் ட்ரை பண்ணுவாங்க? மறுபடியும் சீனா கொஞ்சம் கடன் கொடுக்கும். இந்த வருடமும் கடன் கொடுத்தால் அடுத்த வருடம் எழுதி வச்சுக்கோங்க, வேற வழியே கிடையாது, பாதி இலங்கை சீனாவுக்கு நம்ம விட்டு கொடுத்துட வேண்டியதான். கரெக்டா சொல்ல போனா பிப்ரவரி 2022 அக்டோபர் 2022 $4.8 பில்லியன் அமெரிக்க டாலரை இலங்கை அரசாங்கம் பல வெளிநாடுகளுக்கும் பல வெளிநாட்டு நிறுவனங்களுக்கும் கடனாக வட்டியாக கொடுக்க வேண்டும். வட்டி தொகை மட்டுமே கொடுக்க வேண்டும். இதை எப்படி செய்ய போறாங்க? நான் சொன்ன கணக்கு பிப்ரவரியிலிருந்து அக்டோபர், அப்படின்னா ஜனவரியில மட்டுமே கிட்டத்தட்ட 1500 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு பல நபர்களுக்கும் பலவிதமான பாண்டுகளுக்கும் பணமாக கொடுக்க வேண்டும். அதுல குறிப்பா 500 மில்லியன் அப்படிங்கிறது உடனே கொடுக்க வேண்டிய ஒரு கடனாக இருக்கிறது. இது எல்லாம் இலங்கையை சுத்தி இருக்கக்கூடிய கத்திகள். அந்த கத்தி ஒவ்வொன்றா இலங்கை மீது விழும்போது இலங்கை எப்படி இதை சமாளிக்க போகிறது? இன்னும் கொஞ்சம் ஆழமான ரிப்போர்ட் உங்களுக்கு தெரியணும்னா தயவு செஞ்சு தேடி பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு மிகைப்படுத்தின மாதிரி இருக்கலாம். ஏன்னா இலங்கையில் வாழக்கூடிய நபர்கள் அவங்க அவங்களா முன் வந்து கருத்துக்கள் சொன்னாதான் இது உண்மை அப்படின்னு சொல்லி நம்புவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் இல்லாட்டி இதை வெளிநாடுகளிலிருந்து பார்க்கக்கூடிய நபர்கள், நண்பர்கள், உறவுகள், இது ஏதோ மாதிரி இருக்குப்பா, இப்படிலாம் ஒரு நாடு கடன் வாங்குமா, இப்படிலாம் இவ்வளோ பெரிய ஒரு கடனாளியாக மாறி நிற்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள் வரலாம். கொஞ்சம் தேடி பாருங்க. இலங்கையினுடைய டெப்ட் அப்படிங்கிறது என்ன, இலங்கைக்கும் சீனாவுக்குமான கடன் தொகை எவ்வளவு, இலங்கை அரசாங்கம் அடுத்த ஒரு வருடத்தில் செலுத்த வேண்டிய வட்டி தொகை எவ்வளவு அப்படிங்கிறத மட்டும் தேடி பாருங்க. இந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சரை நீங்க தேடி பார்த்துட்டீங்கன்னா நான் சொன்ன இந்த ஒரு வீடியோவினுடைய முழுமை அப்படிங்கிறது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இதிலிருந்து இலங்கை வீழ்ந்தால் என்ன வாழ்ந்தால் என்ன அப்படின்னு சொல்லி யாராவது இங்க கேட்டு வந்தீங்கன்னா, ஐயா ராசாக்களா, சீனாவினுடைய இப்போ இருக்க பாலிசியே 2 ஓஷன் பாலிசி. அதுல முதல் ஓஷன் அப்படிங்கிறது இந்திய பெருங்கடல் தான். இந்திய பெருங்கடலை சீனா ஆள வேண்டும் என்றால் இலங்கையை சீனாவினுடைய கைவசப்படுத்த வேண்டும். அதற்கு சீனாவினுடைய நாடகம் இனிதே அரங்கேறுகிறது. அதுக்காகத்தான் மாலத்தீவுக்கும் போயிட்டு வரார் சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், அப்படியே இலங்கைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. லட்சத்தீவு வழியாக இந்தியாவினுடைய நிலப்பரப்புக்கு போக எவ்வளவு தூரம் அப்படிங்கிற அந்த கணக்கையும் கேட்டிருக்காங்க சீனர்கள். கொஞ்சம் யோசிச்சு சில முடிவுகளை இலங்கை அரசாங்கம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். இதை பார்க்கும் நபர்கள் இதில் எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள், இலங்கையினுடைய பொருளாதாரத்தை பற்றி தெரிந்தவர்கள், இல்லாட்டி இலங்கையில் வாழக்கூடிய மனிதர்கள், இல்லாட்டி இலங்கையை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் இங்கே பதிவு செய்யலாம். எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.